இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே தேவனாகிய கத்தர் ஆசிர்வதிப்பாராக. அன்பான கத்தருடைய பிள்ளைங்களை கத்தர் பாடுபட்ட இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது மிகுந்த சந்தோஷமாய் காணப்படுகிறது. கத்தர் நமக்காக பாடுகளை பூமியில பட்டது நிமித்தம் தான் இந்த நாட்களில நம்ம வாழ்கிறோம். இந்த பூமியில கத்தர் நமக்காக பாடுகளை படாம கத்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருந்தார்னா இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க முடியாது. ஆனால் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரிச்சது நிமித்தம் தான் இந்த நாட்களில் நம்ம இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ கத்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கத்தருடைய பாடுகளை நம்ம தியானித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேளையில் பாருங்க, கத்தர் நமக்காக 5 காயங்கள் பட்டார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்தாரு. நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தாரு. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவரை அநேக காரியங்களால் அவரை வேதனைப்படுத்தி அவரை அடித்தாங்க, அவரை காயப்படுத்தினாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை இப்போ நம்ம யாராகளும் ஒருத்தரை பேசிகிட்டே இருக்கும்பொழுது சடனாக போய் அடிச்சிட்டோம்னாக்கா அவங்களுக்கு நம்ம மேலே உடனே கோபம் வரும். கோபம் வந்து அவங்க உடனே நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன அடிச்சிட்டியா நீ, எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு உடனே நம்மளை கை ஓங்கி அடிச்சிடுவாங்க. அவங்களால உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கவே அவங்களால முடியாது. உடனே அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு மனுஷருங்களை வந்துட்டு ஒரு அடி அடித்தோம்னா அவங்க மறுபடியும் நம்மளை அடிச்சிடுவாங்க. அதுவும் எல்லார் முன்னாடியும் போயிட்டு நம்ம அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள காயப்படுத்தி அவங்க மனசை நோக வைத்து அவங்கள அடித்தோம்னா அவங்க நம்மளை சும்மா விடுவாங்களா? எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்களே, எல்லார் முன்னாடி என்னை கேலி பரியாசம் பண்ணீங்களா, எல்லார் முன்னாடி என்னை காயப்படுத்துனீங்களான்னு சொல்லிட்டு உடனே அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்குவாங்க. பழி வாங்காமல் அவங்க நம்மளை விடவே மாட்டாங்க. பழி கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி காரியங்களை செய்தாரான்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர் ஒரு நாளும் அந்த காரியத்தை செய்யவே கிடையாது. அவர் நமக்காக 5 காயங்களை பட்டார். அந்த 5 காயங்களை குறித்து நம்ம இந்த வேளையில் பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் நமக்காக காயங்களை படும்பொழுது அவருடைய வலது கரத்தினால ஆணிகளை அடித்தாங்க. பார்த்தீங்களா? அப்போது இந்த வலது கரத்தினால அவருடைய கரங்களில் ஆணிகளை அடித்தாருன்னா எவ்வளோ ஒரு வலி இருந்துக்கும், எவ்வளோ ஒரு வேதனை இருந்துக்கும். ஒரு பக்கத்தில் அவரை அடிக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் அவரை அவமானப்படுத்துகிறாங்க, ஒரு பக்கத்தில் அவரை எல்லார் முன்னாடியும் இழுத்துட்டு போகிறாங்க. எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது அவருக்கு நமக்காக இந்த வலது கரத்தில் அவர் காயங்களை பட்டாருன்னா அவருக்கு எவ்வளோ ஒரு வலி இருந்துக்கும். ஒரு பக்கத்தில் மனதில் வலி, ஒரு பக்கத்தில் வெளியில் காயங்கள், ஒரு பக்கத்தில் இந்த அடிகளை அடிக்கும் பொழுது இந்த கரங்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கரத்தில் ஆணி நமக்காக அடி வாங்கினாங்கன்னா எவ்வளோ ஒரு வலி இருக்கும். அப்போ அவர் வலி வாங்குறது மட்டும் இல்லை, இந்த வலது கரத்துலையும் இந்த இடது கரத்துலையும் அவரை அடிக்கும் பொழுது இப்படி வைக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தர் யாரன்னா நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா அவங்க 2 கையை தூக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? நான் உனக்கு சரண்டர் ஆயிடுறேன், நான் உனக்கு முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுத்துட்றேன், என்ன நீங்கள் எதுவுமே செய்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முழுக்க அவங்க 2 கரத்தை தூக்கிடுவாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது பாவம் செய்தவங்க நம்ம தான், ஆண்டவரை வேதனைப்படுத்துனதும் நம்ம தான், ஆண்டு மனநோகப்படுத்துனதும் நம்ம தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் ஒரு பாவமும் செய்ய கிடையாது, ஒரு தப்பும் செய்ய கிடையாது. ஆனால் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தினது மட்டும் இல்லை, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் 2 கரங்களினால ஆணிகளால் அடிக்கப்படும் பொழுது 2 கரங்களையும் இப்படி வைக்கும் பொழுது அவர் என்ன தெரியுங்களா காட்டுறாரு? ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் என்னை முழுக்க நான் சரண்டர் பண்ணிடுறேன், என்னை முழுக்க உம்முடைய பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய சுத்தம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உம்முடைய வார்த்தை மட்டும் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்ட்டு அவர் முழுக்க அவர் பிதாவாகிய தேவனுக்கு அவர் முழுக்க சரண்டர் பண்ணிடுறாரு. இந்த வேளையில் கர்த்தருடைய பிள்ளைங்களை நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறோமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது அந்த நேரத்துக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னை முழுக்க நான் உமக்கு சரண்டர் பண்ணிடுறேன் ஆண்டவரே, என்னை முழுக்க நான் உங்களுக்கே ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்ட்டு கேட்குவோம். அதுக்கு பிறகு நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம செய்வோமா?
செய்ய மாட்டோம். நம்ம தேவனை விட்டு மறக்கிறவங்களா இருக்குவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்கள ஒரு நாளும் இயேசு அந்த மாதிரி காரியங்களை செய்யவில்லை. அவர் மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு அவர் முழுக்க முழுக்க அவரை முழுக்க ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களா ஆண்டவரே, அதன்படி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முழுக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாருன்ட்டு நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 22:16 நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல ஏற்கனவே தாவீது வந்து சங்கீதத்துல சொல்லப்படுறாரு. என்னன்னு தெரியுங்களா சொல்றாரு, அவருடைய கரத்திலையும் அவருடைய கால்களிலும் நமக்காக அவர் காயப்பட்டாருன்ட்டு. அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளின்படியே பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்பொழுது அவருடைய வலது கரத்திலையும் சரி, அவருடைய இடது கரத்திலையும் சரி, அவரை ஆணினால அடிச்சாங்க. அவர் ஒரு தப்பாகல செய்தாருங்களா? அவர் ஒரு தப்பும் செய்ய கிடையாது. நம்ம செய்த எல்லாருடைய குற்றங்கள், நான் செய்த பாவங்கள், நீங்க செய்த பாவங்கள், எல்லாருடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டார் என்று நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு பாருங்க, அவருடைய கால்களில் வலது காலம் இடது காலம் 2 காலிலுமே ஆணியால வைத்து அவரை அடிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு வலி எடுத்துக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்பொழுது எல்லா இடத்துலையும் அவர் நன்மை செய்கிறவராகவே தான் அவர் சுற்றி தெரிந்து வந்தாருங்களாம். எந்த இடத்துலையாகலாம் அவர் தீமை செய்தாருன்ட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்களா? யாருக்காகலாம் அநியாயம் செய்தாரு, பாவம் செய்தாரு, அவங்கள நஷ்டப்படுத்தினாருன்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்களா? ஒரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தவறை செய்யல. பூமியில் அவர் பிறந்தது ஒரு அதிசயம், அவர் வளர்ந்தது ஒரு அதிசயம், அவர் நன்மை செய்தது ஒரு அதிசயம். எல்லாமே பார்க்கும்பொழுது அவர் அதிசயமாக தான் காரியங்களை செய்தார். ஆனால் அவர் இந்த பூமியில் வாழும்போது எல்லா இடத்துலையும் மற்றவங்க மேலே இறக்கப்பட்டு நன்மை செய்கிறவராக தான் இந்த பூமி எங்கும் சுற்றி திரிந்தார். அந்த சுற்றி திரிந்த அந்த கால்களில் தேவனுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கிறதான அந்த கால்களில் 2 கால்களிலும் அவர்களுடைய கால்களை வைத்து ஆணியால் அடிக்கப்பட்டாங்க. யாருக்காக அடிக்கப்பட்டாங்க? நம்ம செய்த பாவங்கள், கர்த்தரை ஏற்றுன்னு ஆண்டுடைய பிள்ளைங்களா வாழ்கிற நம்ம இந்த கால்களினால இயேசுவை விட்டு, இயேசுவின் காரியங்களை விட்டு, இயேசுவுக்காக நிற்க வேண்டிய நம்ம, இயேசுவை அறிஞ்ச நம்ம அவரை விட்டுட்டு அநேக முறையில் வழி விலகி போய்விடுகிறோம். நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம செய்ய போய்விடுகிறோம். சொந்த பாவத்தை, நம்ம இச்சைகளை, நம்ம விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்காக இந்த கால்களில் நம்ம நடந்து போய்விடுகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக, எனக்காக, நான் செய்த பாவத்துக்காக, நீங்கள் செய்த பாவத்துக்காக அந்த கால்களில் அவர் ஆணியால் அடிக்கப்பட்டார். அப்போ பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே, இந்த பூமியில் நான் வாழும்பொழுது என் கால்கள் நன்மைக்காக மட்டும் போகட்டும் ஆண்டவரே, தீமைக்காக ஒரு நாளும் போகக்கூடாது ஆண்டவரே. என் கரங்களில் நான் நன்மை மட்டும் தான் ஆண்டவரே செய்ய வேண்டும், நான் மற்றவங்களுக்கு ஒரு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதற்கு பிறகு கர்த்தர் பட்ட காயம் எது தெரியுங்களா? நமக்காக அவர் ஈட்டியால் அவர் இருதயத்தில் பக்கமாக அவரை குத்தினாருங்களாம். புரிஞ்சுச்சிங்களா? உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. யோவான் 19:34 ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பார்த்தீங்களா? போர் சேவகரில் ஒரு மனுஷன் அவரை குத்துனாருங்களாம். அவரை குத்தும் பொழுது உடனே தண்ணீரும் ரத்தமும் பீறிட்டு வெளியே வந்துச்சுங்களாம். பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு அடிபட்டுச்சுன்னா உடனே ரத்தம் வரும். அந்த ரத்தம்லாம் வெளியே வந்த பிறகு கடைசியாக தண்ணீர் தான் வரும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தில் ஒரு துளி ரத்தம் கூட கிடையாது, ஒரு துளி தண்ணி கூட கிடையாது, எல்லாமே வெளியே பீறிட்டு வந்துடுதுங்க. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ அவர் நம்ம மேலே வைத்த அன்பை பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு. அவர் உடம்புல அவர் ரத்தத்தை வச்சுக்கினாருங்களா? அவருடைய உடம்புல தண்ணீரை வச்சுக்கினாருங்களா? அவர் எதுவுமே வைக்க கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்தி காட்டினார். ஆனால் இந்த இருதயத்தில் நம்ம எவ்வளோ கெட்ட சிந்தனை, கெட்ட எண்ணம், கொடூரமான மனுஷங்க. நம்ம நல்லவங்கன்னு சொல்லிக்க முடியாது. நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் ஒருவனுமே இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷங்க நம்ம அநேக முறையில் வழி விலகி போய்விடுகிறோம். ஆனால் இந்த இருதயத்தில் தான் நம்ம பல சிந்தனைகளை, பல பொல்லாத எண்ணங்களை வச்சு நிற்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இருதயமானது கிறுக்குள்ளதும் மகா கேடுபாடு நிறைஞ்சதமாக இருக்குங்களாம். அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்குது? மகா கேடுபாடு நிறைஞ்ச இருதயமாக காணப்படுகிறது. அப்போ இந்த இருதயத்தில் தான் நம்ம தப்பான எண்ணம், தப்பான சிந்தனை கொள்றோம். அந்த விழாவில் தான் அவரை குத்தும் பொழுது அவர் நமக்காக
எவ்வளவு வலிகளை வேதனைகளை அனுபவிச்சு கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ இந்த இருதயத்தில் நம்மளுக்கு தவறான எண்ணம் வரும்பொழுது, பொல்லாத புத்தி வரும்பொழுது, பொல்லாத யோசனை வரும்பொழுது நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே எனக்காக கல்வாரி சிலுவையில் நீங்கள் காயப்பட்டீங்களே, இந்த இருதயத்தை என்னுடைய இருதயத்தை பசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என் கரத்தை பசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என் கால்களை பசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என் இருதயத்தை பசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நான் பசுத்தமாக வாழ வேண்டும். நான் என்கிட்ட இருக்கிறதான எல்லா அசுத்தமான குணங்களை என்னை விட்டு அகன்று போக செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நான் பசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்ட்டு நீங்கள் கேட்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு தகப்பன் வந்துட்டு ஒரு துறைமுகத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தாருங்களாம். துறைமுகத்தில் வேலை பண்ணின்னு இருக்கும்பொழுது இந்த தகப்பனை பார்க்குறதுக்கோசரம் அவங்க மகன் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து ஓடி வர்றாரு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா நான் போயிட்டு அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் பார்க்கறதுக்காக அப்பாவை பார்க்கறதுக்காக வர்றான். ஆனால் அப்பா வந்து துறைமுகத்தில் வேலை செய்கிற அப்பா இப்போ பாருங்க, அந்த துறைமுகத்தில் கீழே போயிட்டு எப்போமோ சமுத்திரத்தில் வந்துட்டு இந்த கப்பலுங்க வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் ட்ரெயின் வருகிறதான நேரத்தில் அந்த துறைமுகத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ட்ரெயினுக்கு வேண்டிய ட்ராக் வந்து போட்டு விடுவாங்க, ரெண்டு பக்கமாக இப்படி போட்டு விடுவாங்க. அப்போ அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடும். ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்தோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ராக் உடைய அந்த இத்தை வந்துட்டு எடுத்துட்டு விடுவாங்க, ரெண்டு பக்கமும் எடுத்துடுவாங்க. அதுக்கு பிறகு கீழே வந்துட்டு கப்பலுங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ட்ரெயின் வருகிறதான இந்த சத்தத்தை கேட்டு இந்த ட்ராக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவங்க தகப்பன் அவங்க மகன் வருகிறாரு, அந்த பக்கமாக வந்துட்டு அப்பான்னு கூப்பிடுறாரு. அப்பான்னு கூப்பிட்டு வந்தோமே, இப்போ அப்பா வந்துட்டு என்னுடைய மகனை நான் காப்பாற்றணுமேன்னு சொல்லி யோசிச்சாக்கா இந்த ட்ரெயினில் வருகிறதான ஆயிரக்கணக்கான ஜனங்க அந்த தண்ணீரில் மூழ்கி அந்த இடத்துலயே மறிச்சு போயிடுவாங்க. ஆனால் தன் மகன் செத்தா கூட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த ட்ரெயினில் வருகிறதானே எல்லா ஜனங்களை காப்பாற்ற முடியும். இப்போ இந்த தகப்பனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ பாருங்க, ஒரு தகப்பனுக்கு ஒரு பிரச்சனை ஆனாக்கா அது அந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பு தெரியாது. அதே அந்த தகப்பனுக்கு ஒரு பிள்ளைக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது எவ்வளோ ஒரு இருதயம் துடிக்கும், எவ்வளோ ஒரு இருதயம் வேதனைப்படும், எவ்வளோ அந்த இதயம் குத்தப்பட்டு எவ்வளோ துக்கப்படுவார். ஆனால் இந்த இடத்துல அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? என் மகன் மறிச்சா கூட பரவாயில்ல, இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த ட்ரெயினில் வருகிறதான ஜனங்களை அவங்கள நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அவர் அமைதியா எதுவுமே பேசாமல் என் மகன் மறிச்சா கூட போகுது, இந்த ஜனங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரெயினுக்கு வேண்டிய அந்த ட்ராக்கை போட்டு விட்டுடுறாங்க. போட்டு விட்டுருந்த மாத்திரத்தில் அந்த மகன் அந்த இடத்துல ட்ரெயின் வந்து விடுகிறது. இந்த மகன் மறிச்சு போயிடுறான். மறிச்சு போன பிறகு அந்த ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு அந்த பக்கம் வந்துட்ட பிறகு வந்து பார்க்குறாங்க, மகன் மறிச்சு போயிருக்கிறான். அப்போ எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, தகப்பன் பாருங்க என் மகன் மறிச்சா கூட போகுது, இந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்கோசரம் சொந்த மகனே வந்துட்டு அவர் இழந்துட்டாருன்னு சொல்லி எல்லாமே துக்கப்பட்டாங்களாம். அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மறிச்சார். பிதாவாகிய தேவன்கிட்ட அவர் சந்தோஷமா இருந்தார். அவருடைய பிள்ளையா இருந்த அவர் ஒரே ஒரு மகனா இருக்கிற அவர் இந்த பூமியில வந்து உனக்காக எனக்காக நம்ம செய்த பாவத்துக்காக நம்ம செய்த குற்றத்துக்காக குறைக்காக நம்ம செய்த அக்கிரமமான சிந்தனைக்காக யோசனைகளுக்காக இந்த கரங்களிலோ இந்த கால்களிலோ நம்ம ஆண்டுக்கு பிரியமில்லாத செய்த கால்களில் துரிதமாக நடந்து எந்தெந்த காரியத்தை நம்ம செய்தோம், இந்த கரத்தில் எந்தெந்த தப்பான காரியங்களை செய்தோம், இந்த இருதயத்தில் என்னென்ன பிளான் நம்ம தப்பான பிளானுங்களை பண்ணோம், எத்தனை குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன திட்டங்களை பண்ணோம், எத்தனை நண்பர்களை பிரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பிளான் பண்ணோம், எல்லா காரியங்களுமே நம்ம செய்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு தப்பும் செய்யாத அவரு நமக்காக எல்லா பாடுகளையும் அனுபவிச்சாரு. ஏன் அனுபவிச்சாரு? நம்ம மேல வைத்த அன்பை வெளிப்படுத்தி காட்டும்படியாக அவர் எல்லாவற்றையும் சகிச்சாரு. எல்லாவற்றையும் சகிச்ச அவரு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருந்தாரு. என் மகன் ஒருவர் மறிச்சாதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்புன்றது கிடைக்கும், ஒரு நன்மைன்றது கிடைக்கும். இந்த ஜனங்க என்கிட்ட வருவாங்க, பிசாசின் பிடியில இருக்கிறதான இந்த ஜனங்க பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி என்கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் நம் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்தி காட்டினார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தாரு. இயேசு எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றினார். எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கட்டும், என்னுடைய சித்தம் வேண்டாப்பா, என்னுடைய விருப்பம் வேண்டாப்பா, என்னை முற்றிலுமா நான் வந்துட்டு உங்க பாதத்துல தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யுங்க ஆண்டவரே, நான் அதன்படி செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக இந்த 2 கரங்களில ஆணிகளிலால காணப்படும் பொழுது கூட அவர் முற்றிலுமா பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்களா. கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த நாளில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுக்கிறோமா? இந்த பூமியில் வாழும்போது ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்னப்பா, உம்முடைய விருப்பத்தின்படி நான் இந்த பூமியில் வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டுடைய காரியங்களை செய்கிறோமா? அப்படி செய்யாமல் இருந்தால் இந்த வேலையில் இந்த 5 காயங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஆண்டவரே உம்மை விட்டு நான் விலகி போகிற காரியங்களை ஏதாவது செய்திருந்தேன் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு இந்த வேலையில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இருக்கிற காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்துறதான காரியங்கள், இந்த கரங்களிலோ இந்த கால்களிலோ இந்த இருதயத்தில் நான் பொல்லாத சிந்தனைகளை பொல்லாத எண்ணம் கொண்டு வந்தா இந்த வேலையில் என்னை கழுவுங்கப்பா, என்னை பசுத்தப்படுத்துங்க. என் தேவன் நீங்கள் விரும்புகிற பசுத்தை எனக்குள்ளாக காணப்படட்டும்ட்டு இந்த வேலையில் கேட்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனை, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு வேலை ரஞ்சா, ஒரு நல்லவனுக்காக ஒரு நல்லவன் மறிப்பாங்க, ஆனால் தகப்பனை நாங்கள் பாவிகளாக இருக்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் அப்பா எங்களுக்காக மறிச்சிங்கன்ட்டு நாங்கள் பார்க்குறோமே அப்பா. கர்த்தாவே எங்கள் கரங்களினால எங்கள் கால்களினால எங்கள் இருதயத்தால் அப்பா நாங்கள் எவ்வளோ தப்புகளை செய்துக்கிறோம் ரஞ்சா அப்பா. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்க்கும்பொழுது எத்தனையோ தப்புகள், எத்தனையோ கர்த்தருக்கு பிரியமில்லாதக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்துக்கிறோம். எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளில் எங்களுக்காக பாடுபட்டதான இந்த நாட்களில் ரஞ்சா உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த எல்லா குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.